நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்துங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் ரெடி இருக்கீங்க? நான் உங்கள் பட்ஜெட் தமிழ் சேனல் உங்கள் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறதுனா கார்பரேட்டரை நம்ம ஃபுல்லாக கட்டி பார்த்தாச்சு. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஏர் ஸ்க்ரூ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னு காமிக்கிறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வண்டியில் இல்லாமல் கார்பரேட்டர் ஃபுல்லாக கட்டி கையில் வச்சு க்ளீனாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே பாருங்கள், இப்போ வண்டியிலேருந்து கட்டியாச்சு கார்பரேட்டரு. இந்த கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ என்னென்னா மைலேஜ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஸ்பெண்டர் 100cc கார்பரேட்டர். இது 100cc எப்படி நம்ம டியூன் பண்ணோன்னு காமிக்கிறேன். இதுதான் ஏர் ஸ்க்ரூ. இது இங்கே ஒரு ஸ்க்ரூ பார்த்தீங்களா, இது பேர் ஐட்லிங் ஸ்க்ரூ. இது ஏன் அது ஐட்லிங் ஸ்க்ரூனா, இது இப்போ பாருங்கள், இதை நம்ம டைட் பண்ணணும். ஐட்லிங்கு இது உள்ளே பாருங்கள், இதுங்களா ஸ்க்ரூ மாதிரி அப்படியே உள்ளே வருது பார்த்தீங்களா. அது இதை டைட் பண்ண இந்த ஸ்க்ரூ உள்ளே வந்த உடனே இந்த ஸ்லைடு இருக்கும் பார்த்தீங்களா, இதுக்கு மேலே ஒரு ஸ்லைடு இருக்கும். டைட்னா ஆக்சிலேட்டரு ரேஸ் ஆகிறதுல ஸ்லைடு. இதை டைட் பண்ண ஸ்லைடு மேலே தூக்கும் உங்களுக்கு. அப்போ வண்டி ரேஸ் அதிகமாகும். இதை கம்மி பண்ணால் கம்மியாகிடும். இது ரொம்பவும் கம்மி பண்ணக்கூடாது, ஓரளவு கரெக்டாக இருக்கணும். இது கரெக்டாக வச்சுட்டு இந்த ஏர் ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஏர் ஸ்க்ரூ எப்படி வைக்கணும்னு பார்க்குறேன். 100cc எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோன்னா எவ்வளோ மரம் வைக்கணும்னா காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது ஃபுல் டைட்டில் இருக்குது. இதை வந்து கரெக்டாக 1.5 மரம் 1.5 வைக்கணும். பழைய வண்டி ஸ்பெண்டராக இருந்துச்சுன்னா 1.5 வைக்கணும். இப்போ வர ஸ்பெண்டருக்கெலாம் பார்த்தீங்கன்னா 1.7 அப்படி வச்சா போகிறோம். 1.25 மரம் அப்படி வச்சா போகிறோம். 1.5 மரம் வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ எப்படின்னா, இப்போ வண்டியில் இருக்கும்போது எப்பவும் ரைட் சைடில் தான் அந்த ஏர் ஸ்க்ரூ இருக்கும். முதல்ல ஃபுல் டைட் பண்ணுங்கள். இது ஃபுல் டைட் பண்ணிட்டு கரெக்டாக பாருங்கள். இது 1/2 மரம். இது அதுக்கப்புறம் இது ஒரு 1/2 மரம். இப்போ 1/2 மரம் ஒன்றாயிடுச்சு. இப்போ அப்படியே இன்னும் கொஞ்சம் திருப்பினீங்கன்னா ஓகே, 1.5 மரம் ஓகேங்களா. இந்த 1.5 மரம் வச்சா தான் மைலேஜ் வரும். ஏன் இந்த 1.5 மரம் வைக்கிறேன்னா, 100cc ஏன் 1.5 மரம் வைக்கிறேன்னா, ஃபியூலும் ஏரும் மிக்ஸ் ஆகும்போது ஃபியூல் வந்து ஒரு பங்கு இருக்கணும், ஏர் வந்து 14 பங்கு, ரெண்டுமே உள்ளே போனால் தான் அது கரெக்டான மிக்சிங் கொடுத்து உங்களுக்கு மைலேஜ் நல்லா வரும். அதனால தான் இதை 1.5 மரம் வைக்கிறோம். நீங்கள் 1.4 1.3 அப்படி வச்சிங்கனாவே அந்த மிக்சிங்கில் கொஞ்சம் ஒரு பிரச்சனை வந்தாவே உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும். அதனால் இதை கரெக்டாக 1.5 வைங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா. வேணா இன்னொரு வாட்டி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், வண்டியில் இருக்கும்போது ஐலிங்கை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு வண்டியில் இந்த ஏர் ஸ்க்ரூவை ஃபுல்லாக லாக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லாக் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல் லாக்கில் இருக்குது. இப்போ லாக்கில் இருக்குது. இப்போ பாருங்கள், கரெக்டாக இது 1/2 மரம், இது ஒரு 1/2 மரம் ஓகேங்களா. இப்போ ஒரு முறை ஆயிடுச்சா, அப்படியே கொஞ்சம் திருப்பி அந்த 1/2 மரம் எடுத்துன்னு வந்தீங்கன்னா 1.5 மரம் ஓகே. இந்த 1.5 மரம் வச்சா தான் உங்களுக்கு ஃபியூலும் ஏரும் கரெக்டாக டைம் உள்ளே வந்து கரெக்டாக எரிஞ்சு இப்போ உங்களுக்கு மைலேஜ் நல்லா வரும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்பவும் இந்த கார்பரேட்டர் வந்து ஏர் ஸ்க்ரூ ரைட் சைடு தான் இருக்கும் பாருங்கள். ஒரு வண்டியில் பழைய வண்டியெலாம் இந்த ஏர் ஸ்க்ரூ வந்து டியூன் பண்ண முடியாது, ஃபுல்லாக ஜாம் ஆகிருக்கும். அப்போ இந்த ஏர் ஸ்க்ரூ நம்ம வெளியே அவுட் சைட் ஜாப் தான். இது அவுட் சைட் ஜாப்லாம் இது கட்டி பட்டரில் கொடுத்து எடுத்துகிட்டு வேறு ஏர் ஸ்க்ரூ போடணும். புதுசாக ஏர் ஸ்க்ரூ போட்டாலும் அது ஒரு ஓரிங் இருக்கும், அந்த ஓரிங்கை வச்சு போடுங்க, உங்களுக்கு மைலேஜ் நல்லா வரும். எல்லா வண்டியும் ஒரே மாதிரி தான் வரும். ஒரு வண்டிக்கு ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு 150 200cc மரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் உங்களுக்கு. அதை நான் உங்கள் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போதைக்கு 100cc இப்படி தான் இருக்கணும். 1.5 வைங்க. உங்கள் வண்டி செக் பண்ணி பாருங்கள், மைலேஜ் கண்டிப்பாக பக்கா வரும். அதனால தான் கார்பரேட்டர் கைட்டு உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். உங்களுக்கு வண்டியில் வச்சு பண்ணால் உங்களுக்கு அவ்வளோ தெரியாதுன்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு கார்பரேட்டர் ஃபுல்லாக கைட்டு நான் க்ளீன் பண்ணிட்டேன். அப்போ நான் ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணேன். உங்களுக்கு இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஏர் ஸ்க்ரூ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணன்ட்டு. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட்டை காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இது வண்டியில் இப்படி இருக்கும். இந்த பக்கம் ஏர் ஃபில்டர் இருக்கும், இந்த பக்கம் மேனிஃபோல்டு இருக்கும். இந்த பக்கம் மேனிஃபோல்டு இது வழி தான் எட்டுக்குள்ளே இறங்கும். அப்போது வண்டியோட ரைட் சைடில் தான் இந்த ஏர் ஸ்க்ரூ இருக்கும் ஸ்பெண்டர் வண்டியில் ஓகேங்களா. நீங்கள் ஒரு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன், கையிலையும் கட்டி காமிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த வண்டியில் மாட்டினீங்கன்னா ஐலையும் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இந்த ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணோம். 1 2 வாட்டி போட்டு செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா வரும் வண்டிக்கு.
வேறு எதனா ப்ராப்ளம் வந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏர் ஸ்க்ரூ ப்ளேஸ் பண்ணிட்டு 166 பண்ணுறது நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.